நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறையா புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. மார்க்கெட்டோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை தெரிஞ்சுக்கிட்டா மார்க்கெட்டில் எந்த இடத்துல ட்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, எந்த இடத்துல ட்ரேட் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நான் சென்ற வாரமே சொல்லியிருந்தேன், இந்த வீக்லி கேண்டில் நல்லா புல்லிஷாக இருக்குது. இந்த வீக்லி கேண்டில் புல்லிஷு இந்த வீக்லி கேண்டிலுக்கு ஒரு ஒன் டேவாவது பார்த்திங்கன்னா மார்க்கெட் க்ளோசிங் வெளியில் வச்சுருந்தா மட்டும்தான் ஃபர்தராக அப் ட்ரெண்ட் வரும். இல்லைனா சைட்வேஸில் இருப்பதற்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக வீக்லி அனலைசிங்கில் போன வாரமே சொல்லியிருந்தேன். இந்த வீக்லி கேண்டில் இருக்குது பார்த்திங்களா, ப்ரீவியஸ் வீக்லி கேண்டில், இந்த வீக்லி கேண்டிலுக்கு மேலே ஒரு டே கேண்டிலாவது க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகியிருக்கணும். சரிங்களா, டேவில் பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு 1 ஹவர் கேண்டில் அப்படி இல்லைன்னா ஒரு 1 டே கேண்டில் பிரேக் அவுட் ஆகி வெளியில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் ஃபர்தராக ஒரு ரேலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக லாஸ்ட் வீக்கு அனலைசிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அகைன் திருப்பியும் இந்த வீக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு கன்சால்டேஷன். ஏன்னா மார்க்கெட் கண்டினியூவாக ஒரு 1400 புள்ளிகள் ஏறி இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், கண்டினியூவாக இங்கேருந்து ஏறிக்கிட்டே தான் இருந்திருக்கு. 19,000 ஏற ஆரம்பித்த மார்க்கெட்டு 21,400 வரைக்கும் மார்க்கெட் கிட்டத்தட்ட 26,500 600 வரைக்கும் கூட மார்க்கெட்டு கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே தான் இருந்திருக்கு. சரிங்களா, இதற்கான ஒரு சின்ன கரெக்ஷன் கேண்டில் தான் ரெட் கேண்டில். எத்தனை வாரத்துக்கு அப்புறம்? கிட்டத்தட்ட 6-7 வாரங்களுக்கு அப்புறம், 2 மாதங்களுக்கு அப்புறம் வீக்லி கேண்டில் ஒரு ரெட் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்மால் கரெக்ஷன் தான் நண்பர்களே. ஏன்னா மார்க்கெட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1100 புள்ளிகள் 1200 புள்ளிகள் ஏறினதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் கேண்டில் தான். சரிங்களா, ஒன்ஸ் அகைன் திருப்பியும் சொல்கிறேன், வீக்லியில் ஹை நான் மார்க் பண்ணியிருக்கேன். வீக்லியோட ஹை இந்த வீக் வந்த ஹை 21,592. இந்த லெவல், இந்த ஹையை மார்க்கெட் 1 டே கேண்டில் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் அண்ட் கிராஸ் என்னைக்கு ஆகுதோ அன்னைக்கு அடுத்த நாள்லேருந்து மார்க்கெட் அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். நான் வீக்லி அனாலிசிங்கில் திருப்பி சொல்கிறது தான், வீக்லியோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் அண்டு கிராஸ் ஆகி டே கேண்டில் க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அகைன் மார்க்கெட் ஒரு புல் பேக் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அது வரைக்கும் எத்தனை நாள் ட்ரேட் ஆனாலும் சைட்வேஸில் மட்டும்தான் இருக்கும். எப்படி வேணாலும் ட்ரேட் ஆகட்டும், நம்ம இன்ட்ராடேல தான் ட்ரேட் பண்ண போகிறோம். நம்ம எடுக்க போகிறது 10லேருந்து 20 பாயிண்ட். சரிங்களா, அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அதற்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போது ரீசெண்டாக வந்த ஹை. சரிங்களா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்த ஹை 21,390. 21,400ங்கிறது நெக்ஸ்ட் வீக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, அதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா வீக்லியோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக 600லேருந்து ரேலி வர ஆரம்பிச்சிடும். அது பார்த்திங்கன்னா ஒரு 22,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃபிப்னாசி லெவல் படி நம்ம கணிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 21,630 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபிப்னாசி ரீட்ரேஸ் பண்ணுறதுல நான் ஒரு லெவலாக எடுத்திருக்கேன் நண்பர்களே. சப்போர்ட்டுங்கிறது நெஃப்டிக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த லோ. சரிங்களா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நான் இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஈவினிங்காக நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்த லோ 21,234 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்ட் சப்போர்ட் வீக்லியில் இந்த லெவல் 21,977 அப்படி இல்லைன்னா 21,000ங்கிற ரவுண்டு ஃபிகர் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கான செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு சப்போர்ட்டு 20,771 அப்படிங்கிறது தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. இன்ட்ராடேல அன்னைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் அடுத்தடுத்த நாட்கள் எப்படி மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம லெவல்ஸ் அன்றைக்கி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ட்ரெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஏறுனுச்சு பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்டை எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்.
இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு, இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்குது, இங்கே ஒரு ட்ரெண்டு, எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணால் ஈக்குவலாக வருது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஃபர்தராக மார்க்கெட் வந்து நெகட்டிவ் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு கிடையாது. அகைன் திருப்பி கீழே வந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ட்ரெண்டை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட வரலாம். மார்க்கெட்டு இங்கேருந்து விழுந்திருக்கு, இப்படி வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கீழே வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுக்கிறதுக்கான கூட வாய்ப்புகள் இருக்கும் நிஃப்டியில். இந்த இடம் வந்திருக்குங்களா, இப்படி போயிட்டு திருப்பி அகைன் இந்த ட்ரெண்ட் லைனையே வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் கீழே வந்தால், இல்லை இப்படியே மேலே போனாலும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபர்தராக வந்து மல்டிபிள் டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அகைன் ஒரு பவுன்ஸ் பேக்கை எதிர்பார்க்குறேன். அது எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னா, இங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா, 20,700லேருந்து 20,800லேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 800 புள்ளிகள் வந்திருக்கு. அதே போல் இந்த இடத்துல வந்து 21,000 அப்படிங்கிற லெவல்லேருந்து இன்னொரு 800 புள்ளிகள் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து 21,800லேருந்து 21,900 அப்படி இல்லைன்னா 22,000 வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இதற்கான ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்டு இந்த இடத்துலேருந்து இங்கே வந்ததை நான் வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம புதுசாக ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் எங்கே போகுது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கணிக்கலாம் அப்படின்னா, ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு மட்டும்தான் கணிக்க முடியும். இந்த ஃபிப்னாசி ரீட்ரேஸ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு லெவல் வந்து பார்த்துங்க, இந்த லெவல் வந்து இன்றைக்கி வந்திருக்கு பார்த்தீங்களா, எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்து ஜோன் வந்து எங்கே மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இந்த 0.618 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை, இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிட்டு இந்த இடத்துலையே வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஃபிப்னாசியில் இந்த ட்ரெண்ட் லைன் வருது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 21,500 இந்த 400ங்கிற லெவல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக வந்து பிரேக் அவுட் ஆகிடும், நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான சான்சஸ் இருக்கும். சரிங்களா, இதை இந்த லெவலை வந்து பார்த்துக்கோங்க. இந்த லெவல் 21,400 இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த ஃபிப்னாசி லெவலை வச்சு பார்த்தோன்னா அடுத்த லெவல் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 21,470. இங்கெல்லாம் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரியும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நமக்கு லெவல்ஸ் இருக்குது. இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 21,769 அப்படிங்கிற 21,772 அப்படிங்கிற லெவல், அதுக்கப்புறம் 21,860, அதுக்கப்புறம் 21,987, 22,000 அப்படிங்கிற லெவல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்தது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் வந்து சொல்லிடுறேன். பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் அதே நிஃப்டி போலையே தான் க்ளோசிங் வந்து சைட்வேஸ்லேயே தான் வச்சுருக்காங்க. சைட்வேஸ் ஒன்ஸ் இந்த வீக்லியை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். ஒரு டே கேண்டிலாவது க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். சரிங்களா, இதற்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இந்த வீக்கோட ஹை அதுதான் வந்து இன்றைக்கி வந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்த ஹையை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 48,071. அதுக்கப்புறம் வீக்லியில் வந்த ஹை வந்து 48,220ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 48,500ங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து ஃப்ரைடே வந்த லோ. சரிங்களா, நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் அங்கேருந்து தான் கிடச்சிச்சு. 47,413 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட் 46,915 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டு சப்போர்ட் 46,509 அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தது ஃபின் நிஃப்டிக்கான லெவல். ஃபின் நிஃப்டியும் வீக்லி கேண்டிலில் கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியை போலவே தான் இருக்கும். எப்போதுமே பேங்க் நிஃப்டி போலவே சேம் ஈக்குவல் கேண்டில். சரிங்களா, க்ரீன் கேண்டில், ரெட் கேண்டில், அடுத்தது ஒரு க்ரீன் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் நல்லாவே இருக்கும். இந்த கேண்டில் இங்கே வந்து முடிஞ்சாலோ இல்லை இதை பிரேக் பண்ணி முடிஞ்சாலோ ஒரு டே கேண்டில் இந்த ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே முடிஞ்சுது அப்படின்னா ஃபர்தராக அகைன் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இதற்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஃப்ரைடே வந்த ஹை அதை வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். ஃப்ரைடே வந்த லோ அது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அடுத்தது வீக்லியோட ஹை செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 21,572.
அதற்கு மேலே வரும்போது அடுத்தது 21,700 அப்படிங்கிற லெவல் வந்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். செகண்ட் சப்போர்ட் 20,994 அப்படி இல்லைன்னா 21,000 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது, அது 20,865 அதுங்கிறது தேர்டு சப்போர்ட். சரிங்களா? அடுத்தது மிட் கேப்போட வீக்லி அனலைசிங் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஹையையும் கட் பண்ணியிருக்காங்க, லோவையும் கட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஹை பக்கமும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காங்க, லோவ்லேயும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்காங்க. ஒன்ஸ் அகைன் எந்த பக்கம் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகுதோ அங்கேருந்து அகைன் இன்னும் ஒரு பவுன்ஸ் பேக், நல்ல வேகமான பவுன்ஸ் பேக் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் பார்க்கும். ஏன்னா வந்து ரெண்டு பக்கமுமே வந்து லோவையும் மார்க் பண்ணியிருக்காங்க, ஹையையும் மார்க் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபெஸ்டிவல் செக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த கிறிஸ்மஸ்ஸு லீவ்ஸு அதே நேரத்தில் மந்த்லி இருக்கிறதுனால அதிக வாலட்டிலிட்டி இருக்கும். ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும், இல்லை லோவுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகணும். அப்போ தான் வந்து கரெக்டான ஒரு ட்ரெண்டை வந்து அனலைஸ் பண்ண முடியும். அது வரைக்கும் வாலட்டிலிட்டி அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போது இன்றைக்கி வந்த ஹையை வந்து நான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கிறேன். ஃப்ரைடே வந்த ஹை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 10,270 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே வீக்லியாக வந்த ஹை, வீக்லியோட ஹை வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது 10,500 அப்படிங்கிற லெவல் ஓஐ டேட்டா பிரகாரம் இந்த லெவல் வந்து மார்க்கெட்டுக்கான தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அடுத்தது 10,057 அப்படிங்கிறது ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம், அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்த லோ 10,161 அப்படிங்கிறது சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் 10,045 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். தேர்டு சப்போர்ட் மல்டிபிள் டைம் இந்த இடத்த இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. 9,917 9,900 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்டு சப்போர்ட்டாக இருக்கும். மிட் கேப்பு எல்லாமே வந்து எந்த கேண்டிலாக இருந்தாலும் வீக்லி கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணும்போது, ஹையை பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகும்போது மட்டும்தான் ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நம்ம எதிர்பார்க்கணும். சரிங்களா? ஃபர்தராக வந்து அன்னன்னைக்கு நம்ம டேவோட அனலைசிங்கில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அடுத்த நாள் மார்க்கெட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் நம்மளை அனலைஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து எப்போதும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம டெய்லியும் வந்து மார்க்கெட்டோட அப்டேட்ஸும் டெய்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனல் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மேலும் மார்க்கெட் ஹவர்ஸில் ஏதாவது நியூஸஸ் வந்தாலோ மற்றபடி மார்க்கெட்டோட ட்ரெண்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலோ நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓஐ டேட்டாவெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம். மார்க்கெட்டோட அப்டேஷனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ டிமேண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. மறக்காமல் ஃப்ரீ டிமேண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.